வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். நம்ம டெய்லி அன்றாடம் பயன்படுத்துகிற யூபிஐ பரிவர்த்தனை. ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகுது, பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிதல் முழுசாக இல்லாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ சாப்பிட்டு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி 20 ரூபாய் அந்த டீ கடைக்காரருக்கு பே பண்ணுறீங்க. அந்த பேமெண்ட்டு 1 செகண்ட் இல்லைனா 2 செகண்டில் முடிஞ்சிருது, அவ்வளோதான். பட் ஆனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த காசு அந்த 20 ரூபாய் அந்த டீ கடைக்காரரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஈகோ சிஸ்டமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் இன்றைக்கி இதை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது மத்திய அரசு வந்து மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு புது விஷயத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற யோசனையில் இருக்கிறாங்க. அதாவது யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு ஒரு சின்ன ஃபீஸை மர்ச்சன்ட்ஸ் கிட்ட, அந்த கடைக்காரங்க கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பிளான் பண்ணுது. சின்ன டிரான்சாக்ஷன்ஸுக்கு கிடையாது. இப்போ நம்ம டீ கடையில் டீ சாப்பிட்றதுக்கு வாங்க மாட்டாங்க. பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் அபோவ் 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸுக்கு அந்த மர்ச்சன்ட்டு கிட்ட இருந்து ஒரு 0.3% மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் வாங்கலாமா, எவ்வளோ ரேட் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஆலோசனைகளில் மத்திய அரசு இருக்குது. கவர்மெண்ட் வந்து ஃபீ வாங்கக்கூடிய சட்டத்தை மட்டும் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எவ்வளோ ஃபீ என்னன்றதை கவர்மெண்ட் டிசைட் பண்ணணும். இதுக்கு மேலே தான் டிஸ்கஸ் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த நிலமையில் நமக்கு இந்த யூபிஐ பரிவர்த்தனை பற்றின இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற புரிதல் வர வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை நம்ம எக்ஸ்பிளைன்டில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. முதல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்படி இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு டீ கடைக்கு போகிறீங்க, டீ சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு டீ கடைக்காரரோட கியூஆர் ஸ்கேனர் வச்சுருப்பார். அவர் அதை எங்கேருந்து வாங்குவார்னா, அவர் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கார் பார்த்தீங்களா, அந்த பேங்க்குக்கிட்ட அப்ளை பண்ணி அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுற மிஷினை வாங்குவார். அதை அந்த அட்டை மாதிரி இருக்கும், ஒட்டியிருக்கும் கியூஆர் கோடு. அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ட டீக்கு உங்கள் ஜிபே யூஸ் பண்ணி ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணுவீங்க. ஸ்கேன் பண்ண உடனே அது காட்டிடும். அது அந்த பர்டிகுலர் மர்ச்சண்ட்டோட பேங்க் அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அந்த கியூஆர் ஸ்கேனர் வழியாக அந்த ஜிபே லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து பேமெண்ட்டை மட்டும் எவ்வளோன்னு போட சொல்லி காட்டும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதில் 20 ரூபான்னு சொல்லி நம்பர் அமைக்கி உங்கள் யூபிஐ பின்னை கொடுத்து டிரான்சாக்ட் பண்ணுவீங்க. இப்போது இந்த கியூஆரை லேர்ன் பண்ணக்கப்புறம் அந்த ஜிபே அந்த ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுன்னா, இந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த 20 ரூபான்ற அமௌண்ட்டு டிரான்சாக்ட் ஆகணும் அப்படின்ற அந்த தகவலை ஜிபே என்ன பண்ணுன்னா உங்கள் பேங்க்குக்கு தெரிவிச்சிடும். இப்போ நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், உங்கள் பேங்க்குக்கு நீங்கள் கியூஆரை ஸ்கேன் பண்ண உடனே இந்த ஜிபே என்ன பண்ணிடும்னா தகவலை அனுப்பிடும். உங்கள் பேங்க் என்ன பண்ணுன்னா, நீங்கள் 20 ரூபா அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி பே கொடுத்த உடனே உங்கள் பேங்க்கு இப்போ மர்ச்சண்ட்டோட பேங்க்குக்கு தகவல் அனுப்பும். தபர்பா, இவர் டீ சாப்பிட்டதுக்கு 20 ரூபா வந்து உனக்கு அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த தகவலை உங்கள் பேங்க்கு அந்த மர்ச்சன்ட் பேங்க்குக்கு தகவல் சொல்லிவிட்டு இந்த 20 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து, உங்கள் பேங்க் என்ன பண்ணுது, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த பர்டிகுலர் மர்ச்சண்ட்டோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ட் பண்ணுது. ஸோ இந்த பேங்க்குக்கும் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை யார் பார்த்துக்கிறா அப்படின்னா, நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, என்பிசிஐ. இவங்க தான் வந்து உங்கள் பேங்க்லேருந்து 20 ரூபாயை அந்த டீ கடைக்காரரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிற அந்த சிஸ்டத்தை மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, இப்போ அந்த டீ கடைக்காரர் அக்கௌண்ட்டுக்கு 20 ரூபாய் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் டீ கடைக்காரருக்கு மெசேஜ் வரும், 20 ரூபாய் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து 2 செகண்டில் நடக்கிற விஷயங்கள். ஆனால் பின்னாடி இவ்வளோ வேலைங்க இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜிபே இருக்குது பாருங்கள், ஜிபே, ஃபோன்பே, இவங்க வந்து அமௌண்ட்டெல்லாம் டிரான்சாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க பேங்க்குக்கு தகவல் கொடுத்துருவாங்க, உங்கள் பேங்க்குக்கு தகவல் கொடுத்துருவாங்க. உங்கள் பேங்க்கு அந்த டீ கடைக்காரரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசை டிரான்சாக்ட் பண்ணி விட்டுரும். அந்த டீ கடைக்காரரோட ஜிபேலையும் அந்த அமௌண்ட் ஏறினது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அது பேங்க்குக்கிட்டேருந்து டேட்டாவை வாங்கும். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக எப்படி சொல்கிறதுனா, இந்த ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் வந்து ஒரு ஏர்போர்ட்டோட டெர்மினல் மாதிரி.
நீங்கள் அங்கே போய் உங்கள் பாஸ்போர்ட்டு இதெல்லாம் கொடுத்து செக்அப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளைட் ஏறுவீங்க. இந்த ஃப்ளைட்டு நீங்கள் பறந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது அது வந்து பேங்க். இந்த நாட்டோட ஃப்ளைட் ஏறி நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு அந்த ஃப்ளைட் வழியாக ட்ராவல் பண்ணுவீங்க. அமௌண்ட் எப்படி ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போதோ அது பேங்க்கு. ஸோ இந்த ஏர் டிராஃபிக் எங்கே கம்மியாக இருக்குது, எது வழியாக ஃப்ளைட்டை கொண்டு போகலாம், இந்த கண்ட்ரோலை பண்ணுறது நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இப்படி நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டோட லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அந்த சிஸ்டம் வந்து புரியும். சார், இப்போ இந்த மொத்த ஈகோ சிஸ்டத்தில் லாபம் சம்பாதிக்கிறது யார்? மர்ச்சன்ட்ஸ். அவங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு தான் மொத்த சிஸ்டமும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ என்னோட பேங்க் அக்கௌண்ட் ஹெச்டிஎஃப்சி, மர்ச்சன்ட்டோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்க்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசை கொண்டு போய் சேர்க்குற வேலையை தானே இவங்க எல்லாரும் செய்கிறாங்க. ஆனால் அந்த வேலைக்கு அந்த மர்ச்சன்ட்டுக்கிட்ட ஏதாவது கமிஷன் யாருன்னா வாங்குறாங்களா? கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஜிபே ஃபோன்பேயில் செலவு பண்ணுற அமௌண்ட்டுக்கு அந்த மர்ச்சன்ட் ரிசீவ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுக்கு எந்த கமிஷனும் அவர் கொடுக்கறதில்ல. அவர் மொத்த அமௌண்ட்டும் அவர் ரிசீவ் பண்ணுறாரு. கஸ்டமருக்கு ஒரு பெனிஃபிட்டை அந்த மர்ச்சன்ட் வந்து கொடுக்குறாரு. இப்போது இந்த யூபிஐ பரிவர்த்தனைகள் இருக்க அதிகமாகிட்டே வந்துகிட்டு இருக்குது. கடைசியாக 2024 கவர்மெண்ட் சொன்ன தொகை வந்து 3600 கோடி ரூபாய் உங்கள் டிரான்சாக்ஷன் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த மர்ச்சன்ட்ஸோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை செலவு பண்ணி அனுப்புறதுக்கு கவர்மெண்ட் பண்ண செலவு 3600 கோடி. அப்போது இந்த செலவை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஏன்னா நிறைய பேர் யூபிஐ டிரான்சாக்ஷன் தான் இப்போ பண்ணுறோம். நீங்களே கூட கடைசியாக எப்போ கேஷ் எடுத்து பே பண்ணீங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட் கொண்டு யூபிஐ ஆயிடுச்சு. கேஷ்லெஸ்ஸாக பஸ் டிக்கெட் கூட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ லிட்ரலாக நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் ஏடிஎம் போய் காசு எடுக்க வேண்டிய தேவை இப்போது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதில் நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் குறைஞ்சிச்சு. எல்லாரும் யூபிஐக்கு வந்துட்டோம். அப்போ கவர்மெண்ட்டுக்கு இந்த ஈகோ சிஸ்டமை சர்வை பண்ணுறதுக்கு செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போது பேங்க்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு ப்ராசஸ் பண்ணுதா, நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் இதை பார்த்துக்குதா, இவங்க எல்லாருக்கும் ஒரு சர்வீஸ் சார்ஜுன்னு ஒன்று வேணும்ல. இப்போ கூகுள் பே என்ன பண்ணுது, நீங்கள் ஸ்கேன் பண்ண உடனே உங்கள் அந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ப்ராசஸ் பண்ணி பேங்க்குக்கு தகவல் சொல்லி பேங்க்குக்கு அனுப்புது இல்லையா, அது ஒரு வேலை செய்யுது இல்லையா. அப்போ அதுக்கு ஒரு ரெவன்யூ வேணும்ல. இது எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா கண்டினியூஸாக டிரான்சாக்ஷன் அதிகமாகுது. கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டும் 29 லட்சம் கோடிக்கு யூபிஐயில் பரிவர்த்தனை நடந்திருக்கு. அப்போ இதை எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே செலவு பண்ணி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சர்வே ஆக்குறதுன்றது கடினம். அப்போ அவங்களுக்கு செலவினங்கள் அதிகரிக்குது. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ லெஜிஸ்லேஷனில் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007 சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன மாற்றம் அப்படின்னா, அரசாங்கம் நினைத்தால் ஒரு சார்ஜ் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துக்குது அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணி. இப்போ அவங்க எவ்வளோ ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க என்னன்ற தகவல்கள் நம்மளுக்கு இன்னும் சொல்லப்படலை, டிஸ்கஷனில் தான் இருக்குது. ஸோ சின்ன மர்ச்சன்ட்ஸ், சின்ன வியாபாரிங்க, நம்மள மாதிரி ஸ்மால் கன்சியூமர்ஸ் இதை நினச்சி பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த மாற்றம் நம்மளை மேக்சிமம் பாதிக்காது. ஸோ இது வந்து பெரிய வணிகர்கள், பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பெரிய லாபங்கள் சம்பாதிக்கிறவங்க, அவங்களுக்கு மட்டும் இது அப்ளை ஆகும். அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அதை தெளிவாக கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதனால் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே இருந்தால் இந்த மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் வரும் என்ன ஏதுன்றது இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஈகோ சிஸ்டமை தான். ஸோ இந்த ஈகோ சிஸ்டமில் யார் யார் என்ன பண்ணுறாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. வரக்கூடிய மாற்றம் நம்மளை ஒன்றும் பாதிக்கப்பட போகிறதில்ல. அதனால் தேவையற்ற பயம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இன்னும் டிஸ்கஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது, எவ்வளோ டிஸ்கவுண்ட் ரேட் எவ்வளோ போட போகிறாங்க என்ன அப்படின்றது. இதில் ஒரு பயம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஒரு 0.3% மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்டு கொண்டு வராங்கன்னு வைங்க. இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு லேப்டாப் வாங்குறீங்க. அந்த 10,000 ரூபாய் வந்து அந்த சேல்ஸ் பர்சனுக்கு, அந்த கடைக்காரருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ இந்த 10,000 ரூபாய்க்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பேங்க்கு எல்லாம் சேர்த்து 0.3% மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் போடுறாங்கன்னு வைங்க. 10,000ல் 0.3% வந்து 30 ரூபா. அப்போ அந்த மர்ச்சன்ட்டுக்கு 9,970 ரூபா வந்து வரும். 30 ரூபா வந்து இந்த அவருக்கு அந்த அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிறதுக்கு, அந்த அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிறதுக்கான
ஒரு கமிஷனாக போயிடும். அதான் மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் 30 ரூபா. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா கன்சியூமருக்கு ப்ரைஸை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10,039 ரூபாவா ஆக்கி அதுலேருந்து அந்த 0.3% அவர் வந்து கழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அவர் தலைவலி இல்லை, கன்சியூமருக்கு அந்த தலைவலியை மாற்றி விட்டுறாரு. இப்போ கவர்மெண்ட்டு டேக்ஸ் அதிகம் பண்ணுது. ஒரு லேஸ் சிப்ஸ் வாங்குறீங்க, கவர்மெண்ட் அதில் டேக்ஸ் போடுறாங்க, அதிகம் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டியில் தான் இருக்குது அந்த லேஸ் சிப்ஸ் எல்லாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதிகம் பண்ணுறாங்கன்னு வைங்க. அப்போ வியாபாரி என்ன பண்ணுவார், சிப்ஸ் ரேட்டு ஏற்றி கன்சியூமர் தலையில் கட்டி விட்டுருவார். அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கி டேக்ஸை கட்டிடுவார். இதே மாதிரி தான் இந்த மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்டு அதிகமாக போச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், கன்சியூமர் தலையில் காசை கட்டி விட்டுருவார். இந்த ஒரு பயம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு வருவாய் அதிகமாக வந்துச்சுன்னு வைங்க, இந்த டிரான்சாக்ஷனுக்கு இந்த ஈகோ சிஸ்டமை இன்னும் வலுப்படுத்தலாம். கன்சியூமர்ஸோட டேட்டா ப்ரீச் ஆகாமல் தடுக்கலாம். இப்போ சைபர் செக்யூரிட்டி ஃப்ராட் நிறைய நடக்குது. உங்களோட டேட்டாவை நிறைய பேர் வந்து பறிச்சிக்கிறாங்க, தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த ஈகோ சிஸ்டமை நம்ம சைபர் ப்ரூஃபாக மாற்றுறதுக்கு இந்த பணத்தை வந்து உபயோகப்படுத்தலாம். ஸோ அந்த நன்மையும் இருக்குது. இப்போ என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன அப்டேட் வருது அப்படின்றத நம்ம செய்தியில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தகவல் சொல்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது படிக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சினா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.